My name is Dr. K.A. Namboodiripad. I work in a palliative என் care பெயர் center in Chennai. டாக்டர் கே நம்பூதிரிபாட். I was born in நான் சென்னையில் உள்ள ஒரு டெலியேட்டிவ் கேர் மையத்தில் பணிபுரிகிறேன். நான் கேரளாவில் உள்ள காலக்காடு மாவட்டத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் முன்னோர்கள் வேத அறிஞர்களாக இருந்தனர். அவர்கள் ஒரு குருகுலத்தை நடத்தி வந்தார்கள். அங்கு பிராமணர்கள் வந்து வேதாந்தங்களையும் இலவசமாக கற்றுக்கொண்டார்கள். charge, and we are a large number of people. We hail from அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்துதான் நாங்கள் வருகிறோம். ஆனால் அக்காலத்தில் அவர்கள் யாரும் பள்ளிக்கு செல்லவில்லை. பள்ளி படிப்பின் காரணமாக அவர்கள் இந்த வேத சடங்குகள் போன்ற அனைத்தையும் நிறுத்திவிட்டு பள்ளிக்கு செல்லத் தொடங்கினர். என் சகோதரர்களில் ஒருவரான மூத்த அண்ணன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பின்னர் NPPS முடித்தார். one of my brothers, eldest brother, he went to school and followed by he did his BSc, then MBBS in Chennai. பிறகு தனது சொந்த கிராமத்தில் சுமார் 6 ஆண்டுகள் இலவசமாக மருத்துவ சேவை செய்த பிறகு உயர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்றார். அங்கு அவர் FRCS தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அதன் பிறகு அவர் பிரிஸ்டலில் உள்ள பிரெஞ்சு மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தார். அங்கு அவர்கள் ஒரு விருந்து நிகழ்ச்சியை நடத்தினர். வழக்கமாக மருத்துவர்களும் செவிலியர்களும் எப்போதாவது இது போன்ற விருந்துகளை நடத்துவதுண்டு. அப்படி ஒரு விருந்தில் அது ஒரு மது விருந்தாக இருந்தது. மது அருந்தும் அந்த விருந்தில் என் சகோதரரும் மற்றொரு செவிலியரும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் லைம் ஜூஸ், My doctor, my brother and another sister, nursing sister was sitting. அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது என் சகோதரர் அந்த சகோதரியிடம், நீங்கள் ஏன் எலுமிச்சை சாறு மட்டும் அருந்துகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆவயம் என்ற பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டி கூறினார். அதுவே அவர்களின் உரையாடலை தொடங்கி வைத்தது. பின்னர், நீங்கள் ஏன் மது அருந்தவில்லை என்று அந்த சகோதரி அவரிடம் கேட்டபோது, நான் ஒரு மூளை அறுவை சிகிச்சை நிபுணர். நான் மது அருந்த தொடங்கினால் என் கைகள் நடுங்கும். நான் அறுவை சிகிச்சை செய்தால் நோயாளி இறந்துவிடுவார் என்று அவர் கூறினார். இவ்வாறு உரையாடல் தொடர்ந்தது. பின்னர் அவர் தனது அறைக்கு சென்றார். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதில் அவர் ஆர்வம் கொண்டார். அங்கு கிடியோன்ஸ் அமைப்பால் வைக்கப்பட்டிருந்த ஒரு பைபிள் இருந்தது. அவர் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை வாசிக்க தொடங்கினார். பின்னர் அவர் சில நாட்களுக்கு அதை தொடர்ந்து வாசித்தார். அது அவரை கவர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் அவரை மிகவும் கவர்ந்தது. அவரிடம் தன்னை அர்ப்பணிப்பதா வேண்டாமா என்ற இப்பட்டான சூழ்நிலையில் அவர் இருந்தார். சில காலம் அவர் அந்த தயக்கத்தில் இருந்தார். ஆனால் இறுதியாக அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவர் முழங்காலிட்டு ஜெபம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனது ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார். மேலும் அவர் கேரளாவில் உள்ள தனது மனைவிக்கு இந்த கடிதத்தை எழுதினார். அவள் அந்த கடிதத்தை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விட்டாள். ஏனென்றால் அவள் மிகவும் கள்ளங்கபமற்ற ஒரு கிராமத்து பெண். அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அப்போது அவளை சுற்றி இருந்தவர்கள், நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். உடனே அவள் அந்த கடிதத்தை காட்டினாள். அதில் கிறிஸ்தவத்தின் மீதான என் விசுவாசம் அசைக்க முடியாதது என்று பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் போன்ற விஷயங்களும் இருந்தன. பிறகு அவர்கள் அனைவரும் கூடி ஆலோசித்தார்கள். அவர்கள் அனைவரும், அதாவது எங்கள் பெரியவர்கள் அனைவரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். புனித போமா கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூருக்கு வந்தபோது பல நம்பூதிரி பிராமணர்கள் லதம் மாறியதாக பாரம்பரிய கதைகள் கூறுகின்றன. இதற்கு முன்பு எப்போதும் இப்படி நடந்ததில்லை. ஒரு நம்பூதிரி கிறிஸ்தவராக மாறுவது என்பது மிகவும் புதிய ஒன்றாக இருந்தது. அதை தவிர கேரளாவில் வேறு எந்த பிராமணர்களும் மதம் மாறியதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதன் பிறகு எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் என்ன செய்வது என்று முடிவு செய்தனர். பின்னர் எங்கள் உறவினர்கள் இருவர் அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக இங்கிலாந்து சென்றனர். அவர் பைத்தியமாகிவிட்டார் என்றோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்றோ, அல்லது வேறு ஏதேனும் நடந்திருக்க வேண்டும் என்றோ அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. In a psychiatric
asylum in a psychiatric hospital. அவர் மனநலன் தவறிவிட்டார் என்றும் அவருக்கு கலித்தியம் பிடித்து விட்டவை என்றும் அவருக்கு நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் குடும்ப பெரியவர்கள் முடிவு செய்வனர். மிகவும் தயக்கத்துடன் அவரின் அண்ணனுக்கு தொடர்ச்சியாக 3 முறை மூளையில் மின் அதிர்ச்சி சிகிச்சை அளித்தார். இது வழக்கமாக கடுமையான மனநல கோளாறுகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையாகும். அதற்கு பிறகும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர் சாதாரண நிலைக்கு திரும்புவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எங்கள் உறவினர்கள் ஏமாற்றமடைந்தனர். அந்த மருத்துவர் இப்போது இந்த மின் அதிர்ச்சி சிகிச்சையை இவரை இங்கே அழைத்து வந்தவர்களுக்கு தான் அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். என் சகோதரர் இரட்சிப்பை பெற்ற, அதாவது ஒரு நம்பூதிரி நாமனர் மதம் மாறிய இது போன்ற ஒரு மாற்றம் முன்னெப்போதும் கேள்விப்படாத ஒன்றாக இருந்தது. And that really shook the community to which I belong, Nambudris. That is why they அது அந்த சமூகத்தையே உலுக்கியது. அதனால்தான் அவர்கள் அவரை இப்படி நடத்தினார்கள். ஒரு வழியாக அவர்கள் அவரை விட்டுவிட்டனர். அவரும் அங்கு தொடர்ந்து இருப்பதில் பயனில்லை என்று நினைத்தார். எனவே அவர் வேலூருக்கு சென்று அங்கு தனது எம்எஸ் படிப்பை முடித்தார். பின்னர் லூதியானாவுக்கு சென்று அங்கு நலங்கியல் அறுவை சிகிச்சை துறையின் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் அந்த துறையின் இயக்குநராகவும் உயர்ந்தார். இதற்கிடையில் அவர் அழைக்கப்படும் இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தையோ அல்லது பைபிள் கருத்துகளையோ பிரசங்கிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை நான் டெல்லியில் ஒரு தேர்விற்காக சென்றிருந்த போது அவர் டெல்லி IITக்கு அங்கிருக்கும் இளம் மாணவர்களிடையே உரையாற்றுவதற்காக வந்திருப்பதை அறிய நேர்ந்தது. எனவே நான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். அங்கே அவர் பைபிளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எனக்குள் ஆர்வம் தூண்டப்பட்டது. உடனே நான் ஒரு புத்தக கடைக்கு சென்றேன். இவ்வளவு பெரிய படித்த மனிதர் நம்மிடம் இத்தனை இந்து மத புத்தகங்கள் இருக்கும்போது அவை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த ஒரு சிறிய பைபிளை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுவது ஏன் என்று நான் அறிய விரும்பினேன். எனவே நான் ஒரு புத்தக கடைக்கு சென்று ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கினேன். என் வீட்டிற்கு சென்று அதை வாசிக்கத் தொடங்கினேன். மத்தேயு அதிகாரம் Chapter 5 that begins with the Sermon on the Mount 5, 6 மற்றும் and 7. 7 ஆகிய பகுதிகள் மலை பிரசங்கத்துடன் தொடங்குகின்றன. அதன் முதல் 12 வசனங்கள் பி ஆட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவன் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து கூறினார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த 2 வசனங்களை நான் வாசித்துடனே கர்த்தர் என்னிடம் பேசுவதை உணர்ந்தேன். அவர்கள் ஆறுதலடைவார்கள் என்று அவர் கூறிய போது, நீ ஆறுதலடைவாய் என்று இந்த தேவன் மட்டும்தான் என்னிடம் கூறுகிறார் என்ற தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு கிடைத்தது. உடனே நான் என்னை அவரிடம் அர்ப்பணித்தேன். நான் அங்கேயே அந்த கணத்திலேயே என் இளையத்தை அவரிடம் அர்ப்பணித்தேன். என் மனைவிக்கு என் மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டது. அதாவது எனக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவளுக்கு புரியவில்லை. நான் ரேடியோவை இயக்கி கேட்டபோது யெகோவா சாட்சிகள் அமைக்கின் சில செய்திகளை கேட்க நேர்ந்தது. அப்போது எனக்கு பல்வேறு சபை பிரிவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் தெரியாது. இருந்தாலும் நான் அங்குள்ள மற்றொரு சபை ஆராதனையிலும் கலந்து கொண்டேன். பாட்னாவைச் சேர்ந்த இருவர் நான் ரட்சிப்பை பெற்றதை அறிந்து கொண்டனர். அவர்கள் என்னிடம் வந்து எனக்கு ஒரு பெரிய பைபிளை கொடுத்தார்கள். அதன் பிறகு நான் அங்கிருந்து சுமார் 16 மைல் தொலைவில் உள்ள தன்பாத்தில் இருந்த ஒரு பைபிள் அசம்பிளிக்கு சபைக்கு சென்று ஆராதிக்க தொடங்கினேன். அடுத்த முறை நான் டெல்லிக்கு சென்றபோது கர்நாட் பிளேஸ் பகுதியில் சுற்றி கொண்டிருந்தேன். அப்போது காஸ்பல் ஹால் அனைவரும் வருக என்ற ஒரு அறிவிப்பு பலகையை கண்டேன். எனவே நான் தைரியமாக உள்ளே சென்றேன். நான் உள்ளே சென்றதும் அவர்கள் என்னை அன்போடு வரவேற்று என்னை பற்றி அறிந்து கொண்டனர். லூதியானாலில் பணியாற்றி வந்த என் அண்ணனை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தனர். அவ்வாறு சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் நான் அவர்களோடு ஐக்கியத்தில் இருந்தேன். ஓரிரு மாதங்களுக்கு பிறகு and couple of months, and then I was baptized in one of the places there, Bible Bhavan. நான் ஞான ஸ்நானம் பெற்றேன்.
இப்படித்தான் நான் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். இதற்கிடையில் என் மனைவி மிகவும் மனமுடைந்திருந்தாள். அவளாக எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்றாலும் எனக்கு எதற்கும் ஒத்துழைக்க மாட்டாள். எனக்குள் என்ன நடக்கிறது என்பது அவளுக்கு புரியவில்லை. அவள் மிகவும் ஆசாரமானவள். இயற்கையாகவே பிராமண பெண்களை நாங்கள் அந்தர்ஜனம் என்று அழைப்போம். அதன் பிறகு நான் பெங்களூரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு சென்று சில காலம் பணியாற்றினேன். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு மிஷனரி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரியில் இருக்கும் ஒரு மிஷன் மருத்துவமனையில் எனக்கு மெடிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் பணி கிடைப்பதற்கு உதவினார். அங்கே நான் 7 ஆண்டுகள் பணியாற்றினேன். என் குழந்தைகளும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் என் மனைவி நோய்வாய்ப்பட்டு சில காலம் படுக்கையில் இருந்தாள். வழக்கம் போல நோயின் காரணமாக மட்டுமன்றி தங்களின் வழக்கப்படி குலதெய்வங்கள் மற்றும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து இஷ்ட தேவதைகளையும் அவள் பிரார்த்தனை செய்து வந்தாள். ஆனால் அவளுக்குள் ஒரு உணர்வு ஏற்பட்டது. But she felt that there was somebody saying that these are not gods. யாவோ ஒருவர் அவளிடம் இவர்கள் தேவர்கள் அல்ல என்று கூறுவது போல் அவளுக்கு தோன்றியது. தனக்கு என்ன நடக்கிறது என்று அவள் வியந்தாள். அடுத்த நாளும் அதே போல நடந்தது. அவள் தெய்வங்களின் பெயர்களை சொல்லி அழைக்கத் தொடங்கினாள். ஆனால் மீண்டும் அவளுக்குள் ஒரு குரல் கேட்பது போல இருந்தது. அது இல்லை, இவர்கள் கடவுள் அல்ல, அவர்கள் அங்கே இல்லை என்று கூறியது. அப்போது அங்கே ஒரு பைபிள் இருந்தது. அதை எடுத்து பார்க்க அவள் விரும்பினாள். அது என் மகளுடைய பைபிள். அவள் விடுதி பள்ளிக்கு செல்லும் போது அதை எடுத்து செல்ல மாந்துவிட்டாள். A person who never touched was so angry with not even touching Bible, not even talking to Christians, took the Bible, began to read John's Gospel. முன்பு பைபிளை தொடுவதற்கே அஞ்சி கோபப்பட்டு கிறிஸ்தவர்களுடன் பேசுவதை கூட தவிர்த்த என் மனைவி அந்த பைபிளை எடுத்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தை வாசிக்கத் தொடங்கினாள். யோவான் சுவிசேஷத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சுமார் 12 முறை எழுதப்பட்டிருந்தது. அதை அவள் வாசித்த போது ரட்சித்தை பெற்றாள். அவள் நான் இருந்த இடத்திற்கு ஒரு கடிதம் எழுதினாள். அதை கண்டு நான் பேரானந்தம் அடைந்தேன். அன்றிலிருந்து நாங்கள் சபைகளின் நல்ல ஐக்கியத்தில் இருந்து வருகிறோம். இப்படித்தான் நாங்கள் இருவரும் ரட்சிப்பை பெற்றோம். அதிலிருந்து அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றனர். அவர்கள் மூவரும் சென்னையில் உள்ள ஒரு அசம்பிளியில் ஞானஸ்நானம் பெற்றனர். நாங்களும் அவர்களுடன் நல்ல ஐக்கியத்தில் இருந்து வருகிறோம். இப்படித்தான் இது நடந்தது. இது தேவனுடைய சித்தம் என்பதை நான் அறிவேன். என் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர் என் இதயத்திற்குள் தேற்றவாகிய பரிசுத்த ஆவியானவராக வந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாகும். அன்றிலிருந்து எனக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரின் பலத்தால் என்னால் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடிகிறது.